விசித்ரா. எப்படி இருக்கு இப்ப சினிமா நடிக்கிறது? அப்பா, நாங்க நடிச்ச காலத்துக்கும் இப்பவுக்கும் சம்மதமே இல்லை. இப்ப ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன் நான்லாம். ராத்திரி பகல் மேக்கப் போடுறதுக்கெல்லாம் காலையில விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஓடுவோம் மேக்கப் காஸ்டியூம் போடுறதுக்கு. இன்னைக்கு வந்து மேக்கப்பே ஈஸியா, மேக்கப்பே இல்ல, மேக்கப் போட்டா காமிச்சு கொடுத்துருது. டப்பிங்குங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வரல. நான் கிரகலட்சுமின்னு ஒரு சீரியல் பண்ணேன் தெலுங்குல. அது எனக்கு அங்க ஒரு பெரிய கம்பேக். ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க. ப்ராம்ப்டிங் பண்ணா எனக்கு வராது. நீங்க ப்ராம்ப்டிங் பண்ணாதீங்க. ப்ராம்ப்டிங் யூஸ் ஆகிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. பிகாஸ் இங்க வந்து எவ்வளவு பெரிய டயலாகா இருந்தாலும் உட்கார்ந்து லேர்ன் பண்ணி டைமிங்ல பேசி பழகி இருக்கோம். பிளஸ் டப்பிங் நடிக்கிறதை எங்க கத்துக்கிறோம்னா டப்பிங்ல தான் நம்ம நடிக்கிறத நான்லாம் கத்துக்கிட்டேன். அதுதான் பெரிய கிளாஸ் ஒர்க்கை விட ஹோம் ஒர்க் தான் நல்ல இது. அதெல்லாம் இப்ப என்னன்னா நின்றுக்கிட்டு அப்படி ஸ்கிரீனை பார்த்து அந்த நகாஸ் எல்லாம் ஏத்தி அவ்வளோ செம்ம ஒரு ட்ரிப்பு தெரியுமா அது. அங்க அந்த மாத்தி எழுதி இதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஸ்கிரீனை பார்த்து நாம டப் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லூப்ல வரும். லூப்ல சொல்லி 2வது தடவை சொல்லி அது அப்படியே போய் உட்காரும். அப்படி போய் உட்காரும் அந்த டயலாகு. அப்போ நமக்கு ஒரு த்ரில் வரும். இப்போ இல்ல தப்பு தப்பா டப் பண்ணிட்டு இல்ல 1 more அப்படிங்கிறேன், இல்ல நான் இழுத்து போட்டுக்கிறேன்றாங்க. எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. நீ ரிஹர்சல் பார்க்கும்போதே நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆமா, நெக்ஸ்ட் லூப் போலாம். நான் ரிஹர்சல் பார்த்துட்டு ஒரு 4-5 தரம் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ல எல்லாம் வந்து இல்ல கொஞ்சம் விதவிதமா கத்தணும். நான் ஒரு 4-5 டைப் நம்ம கத்தி ட்ரை பண்ணிப்போம். அப்போ இதுவே இல்ல, வீடியோ கூட ஓடல. நான் வந்து சும்மா அந்த டயலாக வந்து ஒரு 4-5 தடவை சொல்லி பார்த்துக்கிறேன். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஓட்டி எனக்கு காட்டுறாங்க. பர்ஃபெக்ட் சிங்க்ல இருக்கும். ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. கிராஃப்டே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. டயலாக மறந்தா எல்லாரும் சேர்ந்து நம்ம பார்ப்பாங்க. டிஃபன் சாப்பிட்டு வரலையா, ஃபிலிம் திங்குற அப்படின்னு. நான்லாம் வந்து ரொம்ப டிஃபன் சாப்பிட்ட ஆள் இல்லை. நான் வந்து ஓரளவுக்கு பயபக்தியோட. ஆனாலும் எனக்கு நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதில் வந்து ஒரு இளம் நடிகரை ஹீரோவா போடுறோம். அவருக்கு வந்து முத்தக்காட்சி ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பொண்ணு வந்து ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டோட உதட்டு அப்படின்னு. இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் நாய்க்கு கூட ஒரு லிப் கிஸ் கொடுக்குறாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஈஸியா பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து அன்னைக்கு அது அவர் மனைவி பார்த்து விடுவாங்களோ அப்படின்ற டென்ஷன்லயே மருந்து சாப்பிடும்போது மாம்பழத்தை நினைக்காதேம்பாங்க. அவர் கரெக்டா அந்த மாம்பழத்தையே தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டேக்கு, செகண்ட் டேக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் எனக்கு வந்து லொகேஷன் இருக்கு. இவர் 11 மணி வரைக்கும் டேக்கு மேல டேக் எடுத்துட்டு இருக்கிறாரு. வரமே திருப்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு அது ஒவ்வொரு தரமும் ஜஸ்ட் ஷி ஹேஸ் டு கம் கிஸ் அண்ட் கோ. அவதான் அந்த பொண்ணு பண்ணுது. 8வது டேக்குக்கு அப்புறம் இவர் ஃபங்க் ஆயிட்டாரு, ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிட்டாரு. ஸோ நாங்க வந்து டேக் ஏ, டேக் பி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல லெட்டர் முடிஞ்சு போச்சு. அப்படியேவா நாங்க ஆனா அவனா அப்படின்னு சொல்லி ஏனால வந்து முடிச்சோம். ஏனால எப்படி முடிச்சோம்னா ஆங்கிளை மாத்தி முடிச்சோம். அதுல ஒரு கேன் போச்சு. 11,000 rupees. 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாரு, ஒரு கேன் காலி. ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு நீ என்ன போண்டி ஆக்குவியா? யாரும் ப்ரொடியூசர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அதெல்லாம் இப்ப இல்ல. ஃபங்கே ஆக வேண்டாம், ஐ திங்க் ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அழிச்சிருவாங்க. திருப்பி அது மேலேயே டிஜிட்டலா ரெக்கார்ட் பண்ணிடலாம். அப்பவே பார்த்துடலாம். பார்த்து அப்பவே ஒரு பெட்டர்மெண்ட் போலாமா அப்படின்னு கேட்கலாம். டான்ஸ், பெரிய பெரிய கும்பல் டான்ஸ், அது ஒரே இதுல நம்ம எடுக்கணும். இல்லைன்னா முடியாது, திருப்பி அத்தனை பேரை சேர்க்க முடியாது. இப்ப செய்யலாம். பாகுபலி மாதிரி ஒரு படம் அப்ப எப்படி சந்திரலேகா எடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப ஈஸி. எதுவுமே இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஃபேஸ் நல்லா இல்லை அந்த ஆங்கிள் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாவது அழிச்சு வேற மாதிரி மாத்திடுறாங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கு மேல ஈஸி ஆச்சுன்னா அப்புறம் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குமான்னு யோசிக்கணும். சந்தானத்தோட நடிச்சது எப்படி இருந்தது? உழைப்பின் மொத்த உருவங்க அவரு. காமெடி இஸ் நோ லாஃபிங் மேட்டர். ஹி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள்.
அவர் எழுதும்போதும் அவர் அதை மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்காரு. இதை விட எப்படி இது காமெடியா இருக்கும், இதை விட எப்படி இருக்கிற காமெடி காமெடி அவரோட நான் எல்லா சீன்லயும் எனக்கும் காம்பினேஷன். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். படத்துக்கு படம் வித்தியாசமான கெட்டப் போடுறாரு. ஒரு யங் பர்சனுடைய பாடி லாங்குவேஜை அப்படியே கேப்சர், ஒரு என்னன்னா அந்த புள்ளிங்கோ பாடி லாங்குவேஜை அப்படியே எங்க படத்துக்கு கேப்சர் பண்ணியிருந்தாரு. டிக்கிலோனால வேற அந்த மாதிரி அவர் அந்த கேப்சர் பண்றாரு. ஹேர், ஃபேஸ், சாப்பிட்றதே இல்லை, டயட் கண்ட்ரோல், அவ்வளவு கேர் எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ். அண்ட் தென் படத்துல வர்ற அவுட்புட்டுக்கு அவர் நான் சந்தானத்துக்கு எங்க மிகப்பெரிய ஃபேன்னா, ஏற்கனவே லொல்லு சபாலேருந்தே நம்ம ஃபேன் தான். லொல்லு சபாவில் ஒரு பிரேக் அவுட் ஸ்டார் அவர். பட் அப்போ அவரே எழுதி அவரே ஜோக் பண்றாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல எல்லாம் நான் சந்தானத்தை நான் பில்லு அனுப்பலாமான்னு யோசிச்சேன். ஐயோ இது நியாயம் இல்லப்பா, எனக்கு நீ வயிற்றுவலி வந்துருச்சு. அதுவும் அந்த படத்தை நான் எப்போ பார்த்தேன்னா, ஒரு செலிபிரிட்டியோடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைரல் ஆகி ட்ரோல் ஆச்சு. அந்த ட்ரோல் வீடியோவுக்கு இதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காஜல் அகர்வால் டான்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ராஜேஷ் பாஸ் என்கிற பாஸ்கரனை என்கிட்ட ப்ரொடியூசரா கதை சொன்னார். அப்படியா? அதுக்குள்ள விகடன்ல இது பண்ணிட்டாங்க, சிவா மனசுல சக்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ் டிராவல் வெண்ட் வித் சொன்னாரு அந்த கதை. அதை செவரேறி குதிச்ச சிஸ்டர் கேரக்டர் ஏதோ சொன்னாரு எனக்கு. அந்த சிஸ்டர் கேரக்டருக்கும் சொன்னாரு. யூனோ மூவிஸ்ல எல்லா இடத்துலயும் நடக்குது, ஏதாவது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் நடந்துரும். ஆனா அது நல்ல இது. அப்போ அவரோட படம் இது அப்படிங்கறதுனால காமெடியா இருக்குன்னு தெரியும். இந்த சந்தானம் அவர் தான் அதில் ஒரு ஹீரோவுக்கு நிகரான சுரிச்சு எனக்கு அவரோட ஆஃபர் வந்தப்போ நான் ஏற்கனவே இதை சிரிச்சது மட்டும் இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு என் பொண்ணை கூப்பிட்டு அவளை இதை ஹோம்ஒர்க் நீ இந்த படத்தை பாருன்னு சொல்லி அவ சிரிச்சு அவளோட வெள்ளக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை சப்டைட்டிலோட போட்டு காட்டி அவங்கெல்லாம் சிரிச்சு அவங்களுக்கு அந்த பிரபு சாருடைய பீரியட் சாங் எல்லாம் அவங்களுக்கு புரியல. பட் இவர் அடிக்கிற கூத்து புரியுது. சந்தானத்துக்கு ஒரு பிஆர்லாம் பண்ணிட்டேன். அவர் இன்டர்நேஷனல் ஸ்டார் ஆக்கியாச்சு. இங்க அவரோட நடிக்கும் போது பார்த்தா அது சிரிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காமெடியை பண்றாங்க. எவ்ரி ஷாட் உட்காந்து அதை யோசிச்சு டயலாக்ல எந்த வேர்டு போட்டா எக்ஸ்ட்ராவா தூக்கி காமெடி வரும், எந்த இடத்துல அவ்வளோ யோசிக்கிறாங்க. அவ்வளோ அது அப்பவும் கான்ட்ரவர்சி வருது. நாங்க ஜாலியா ஒரு கோவிந்தா சாங் போட்டோம், அதுக்கு ஒருத்தன் அங்க லட்டுல அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அதையெல்லாம் விட்டாங்க. இந்த கோவிந்தா சாங் அது ஒரு தவறான சாங் எல்லாம் இல்லவே இல்லை, வேணும்ட்டே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் கேஸ் போடுறது அப்படி. அதுல கூட காமெடியில கூட அவ்வளோ கான்ட்ரவர்சி உண்டு பண்றாங்க. அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சா அவ்வளோ. அண்ட் இட்ஸ் அ டீம் எஃபர்ட். சந்தானம் சார் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் தான் மேக்ஸிமம் ஒர்க். பட் அவரோட சேர்ந்து அவரோட லைன்ல சிங்க் ஆகிற டீம் ஒன்று இருக்கு. எப்படி மணிவண்ணன் சத்யராஜோ அந்த மாதிரி நீங்க சந்தானம் ஆன் ஸ்கிரீன் சொல்றேன், ஆஃப் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும். ஆனந்தா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், செதுவா இருக்கட்டும், ஆல் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி நல்ல டீம். ஆன் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இந்த மாறன், மொட்டை ராஜேந்திரன் சார், இவங்கெல்லாம் லூட்டி. ஆனா லூட்டி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டா போதும், அவங்க பண்ற லூட்டிக்கு அளவே இருக்க மாட்டேங்குதுங்க. அதை டப்பிங்ல வேற ஏத்துறாங்க. இங்க ஒரு டயலாக அங்க ஒரு வேர்டு போடுறாங்க, டப்பிங்ல போட்டது இன்னும் ஹைலைட் ஆகுது. ரொம்ப ஒர்க்குங்க, ஹார்ட் ஒர்க். நான் சந்தானம் சாருக்கு ஏற்கனவே ஃபேன். பட் அவருடைய உழைப்புக்கு நான் மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஆகிட்டேன். ஒன்று. செகண்ட், அவருடைய பணிவு. நான் இதை அடிக்கடி இந்த இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். ஹியூமிலிட்டிங்க. டாப் காமெடியன், வெரி குட் ஹிட் ஹீரோ. எல்லார்கிட்டையும் அதே மாதிரி அவரோட நான் இதுக்கு முன்னாடி 2 படம் நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன், அவர் அதில் காமெடியன். இப்போ அவர் ஹீரோவா பண்ணுறாரு, நான் அவருக்கு காமெடி சப்போர்ட்டு. அப்போ இருந்த அதே ஜெனுவின் அதே மாதிரி இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஹீஸ் காட் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அவங்க ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க பசங்களும் ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு.
சந்தானத்துக்கு முன்னாடி வடிவேலோட 2-3 படம் நடிச்சிருக்கீங்க. நிறையா என்ராசாவின் மனசுல என்ன இது பண்ணும்பொழுது அவர் அங்க ஆஃபீஸ்ல இருந்தார். ஸோ வடிவேல் சார் அவர் அப்பா அவரோட எனக்கு முழு நீள காமெடி கலாட்டா. ராஜபாண்டி சரத்குமார் சாரோட ஆமா. நான் ஹீரோயினா பண்ணேன். அதுல வந்து காமெடி ட்ராக்கும் நான் தான். வடிவேலு வந்து தாத்தா, கஸ்தூரி வந்து பாட்டி, ம். திருட்டு பாட்டி. ஹீரோயின் தான். புரியுது. பட் அதுல வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக பாட்டி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வா ராசா வான்னு மடியிலெல்லாம் வச்சு சரத்தை கும்மி அந்த வாலு பாட்டிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு தாத்தா வேஷத்துல வடிவேலு என்ட்ரி. ஐயோ 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 நாங்கெல்லாம் அடிச்ச கூத்துக்கெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே ஷூட்டிங் பண்ணுவோம். இம்சை அரசன் புலிகேசி டீமோட நான் இப்போ ஒரு படம் பண்றேன். அப்படியா? ஆமா. சிம்புதேவனோட. ஆமா. ஐ அம் டூயிங் அ மூவி. நேச்சுரலி படத்துல புக் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் பேச்சு. ம். வடிவேலு அகைன் குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காமெடியன் இல்லையா? அவரோட காமெடி பிட்ஸை மட்டுமே உட்காந்து என் பொண்ணெல்லாம் வந்து அது வெள்ளைக்கார நாட்டில் உட்காந்துட்டு வடிவேலு காமெடி பிட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பார்க்குறாங்க தான். இன்னைக்கு நான் இப்படி சொல்கிறேனே ஒரே வார்த்தையில் வடிவேலு பற்றி சொல்லட்டுமா? வடிவேலு இல்லைன்னா சோஷியல் மீடியா இல்லை. உண்மைதான். எந்த காலகட்டத்தில் கஸ்தூரிக்கு இந்த பொது விஷயங்களை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எழுந்தது? முதல் படி ஊரை விட்டு போகும்பொழுது, இந்தியாவில் இருக்கும் பொழுது நம்ம பக்கத்திலே இருக்கிறதுடைய வேல்யூ நமக்கு தெரியுது, ஆனால் தெரியலை. நான் போன காலகட்டத்தில் அமெரிக்கா 2000 புடலங்காக்கு அலைவேன். அமெரிக்காவில் கிடைக்காது. ஓ நான் போய் சமைக்கிறேன், ஏன் நானே செய்கிறேன் அப்படின்ட்டு நான் போய் பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. யூரோப்பில் இருந்தேன் நான். யூரோப்பில் எல்லாமே கிடைக்கும். ம். அதுக்கு காரணம் ஈழத்தமிழர்கள். தமிழர்கள் வந்து அங்கே கொடி கட்டி தமிழ் உணவு எல்லா இடத்துலையும் ஆமாம் ஆமாம். பரிச்சயமாக இருந்தது. யூரோப்பில் எனக்கு வந்து வெங்காய வடகத்துலேருந்து எல்லாம் கிடைச்சிது. பட் இங்கே அமெரிக்காவில் ஒன்றும் கிடையாது. பூசணிக்காய் கிடைக்காது. நாக்கு செத்துரும். எத்தனை நாளைக்கு திருப்பி திருப்பி கேரட்டையும் பீட்ரூட்டையும் வச்சு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கிறது? அரிசி, நம்ம ஊர் அரிசி எடுக்கணும்னா நான் இருந்த ஊர்லலாம் ஒன்று கிராமத்தில் குக்கே பண்ண முடியாது. இப்படி நான் மிஸ் பண்ணேன். உணவை மிஸ் பண்ணேன், கடவுளை மிஸ் பண்ணேன். யூரோப்பில் எல்லாமே இருந்தது. அமெரிக்காவில் கடவுளை மிஸ் பண்ணுறேன். எல்லாத்த விட அங்கே ரோடெல்லாம் பழைய மாதிரி இருக்குது. யாரும் துப்புறதில்ல, மரத்தடியில் ஒதுங்கிறதில்ல, யாருமே இல்லை. ரோட்டில் வந்து சிக்னல் தனியாக இருக்குது, யாருமே நகரல. ரோட்டில் யாரும் இல்லை. அங்கே ஒரே ஒரு கார் இருக்கான், அவன் ரெட் சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓ இதனால தான் இந்த ஊர் இப்படி இருக்கா? அரசியல்வாதிகள் எல்லா இடத்துலையும் மோசமாக தான் இருக்காங்க, ஆனால் மக்கள் இவ்வளவு ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்களே அப்படின்னு எனக்கு பொறாமையாக இருக்குது. அந்த பொறாமையிலேருந்து அடுத்தது கோபம் வருது. ஒன்றுமே இல்லாத இவன் இப்படி இருக்கான். நம்ம இங்கே சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும் வெள்ளைக்காரனுக்கு ஒழுக்கம் இல்லை, வெள்ளைக்காரன் எப்படி வேணா போவான், 10 பேர் வச்சுக்குவான், இப்படிலாம் சொல்கிறோம். நமக்கு சொல்ல அருகதையே கிடையாது. இங்கே எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அவன் பங்க்சுவலாக இருக்கான். ஒரு நாள் கூட அவன் வந்து நேரம் தவறுறது இல்லை. இங்கே நம்ம அவன் பழகுறான். இந்தியன்ஸ் வில் ஆல்வேஸ் பி லேட்னோன்னு கேட்குறான். மானம் போகுது. அடுத்தது அவன் வந்து லைனில் நிற்கிறான். ஏர்போர்ட்டில் இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள், போர்டிங் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழுவாக நிற்போம், நிற்க மாட்டோம். முண்டி அடிச்சு ஏறுவோம். அது எல்லாரும் ஏற்றிக்காம அந்த ட்ரெயின் போகிறது இல்லை, ஆனால் நம்ம முண்டி அடிச்சு ஏறுவோம். அது நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அப்படி முண்டி அடிச்சு ஏறுற பழக்கம். ரேஷன் கடையில் நின்று நம்ம வெயிட் பண்ணோம்னா போகச்சே இல்லை காலிம்பாங்க. இப்பெல்லாம் இல்லை. நம்ம சின்ன வயசுல அது அப்படியே பரம்பரையா நமக்கு அது வருது. ஏர்போர்ட்ல விமானம் கண்டிப்பா நீ இல்லாம கிளம்பவே கிளம்பாதியா? அதுவும் அதான் பரவாயில்ல, கிளம்பும் போதாவது நீ சீக்கிரம் போயிட்ட, இறங்கும் போது எல்லாரும் ஏறி ஏன் அவமானமா இருக்குங்க. நம்ம உட்கார்ந்துருப்போம்ல ஒரு ஃபாரின் ஃபிளைட்ல, வெள்ளைக்காரங்களும் வர்றாங்க, சைனாக்காரங்களும் வர்றாங்க, நம்மளும் வர்றோம். அது கரெக்டா வந்து சென்னையில தரையிறக்கும் போது எல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. நம்ம இல்லை இப்படி. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன் என்ன ஏதாவது டேஞ்சரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. அது முதல்ல நம்ம வெளியே போயிடணும். வெளியே போய் என்ன பண்ண போகிறோம்? ஐநா சபைக்கு அப்போ போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கிறதுலே ரொம்ப காமெடி என்ன தெரியுமா? எல்லாரும் அவசரமாக ஏறி வெளியே வந்து அடித்து முடிச்சு கொடுத்து ஒருத்தரை தள்ளி எல்லாம் வெளியே வந்து அங்கே வந்து பார்த்தா பஸ் ஒன்று வந்து நிற்கும். அதில் அந்த கடைசியில் வீல் சேரில் லாஸ்ட் பர்சன் இறங்குற வரைக்கும் அந்த பஸ்ஸு நிற்கும். முண்டி அடிச்சு ஏறி வந்து அங்கே நின்றது தான் மிச்சம்.
ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பொறாமை, ஒரு பக்கம் ஆத்தாம, ஒரு பக்கம் கோபம். ஏன்னா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏதோ ஒரு பள்ளம், என்னைக்கோ ஒரு விண்கல் விழுந்துச்சு, அதனால இங்க ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரமாதமா ஒரு பார்க்கு கட்டி, அந்த பார்க்கு நடுவுல அதுக்கு டிக்கெட் வச்சு $40 நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, 1000த்துல வருது. ஒண்ணு கிடையாது, ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டிக்கெட் வசூலிப்பான். நமக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, இந்தியாவை விடுங்க, தாஜ்மஹாலை விடுங்க, தமிழ்நாட்டை சொல்றேன், மகாபலிபுரம் இருக்கு, சித்தன்ன வாசல் இருக்கு. எனக்கு தமிழ்நாட்டுல எனக்கு பார்க்கவே இன்னும் இடம் அத்தனை இருக்கு. நம்ம இப்படி இருக்கோமேன்னு எனக்கு கோபம். எதனால இருக்கும்? ரோடு ஏன் இல்லை? இன்னைக்கு பெங்களூர்ல கிரண் மசூம்தார் ஷா சொன்னாங்க இல்லையா, நாங்க பிரமாதமா லேப் கட்டி வச்சிருக்கோம், ஆனா வர்றதுக்கு லோடு இல்லைன்னு எல்லாரும் எங்களை கேவலமா கேட்கறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அங்க பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதே கோவம் தாங்க. ஊர்ல அவன்லாம் எவ்வளவோ நம்ம ஆட்களை வச்சுதான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் அங்க அவங்களுடைய ஊரை நல்லா பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்திய வம்சாவளியர் இல்லைன்னா, இந்தியர்கள் இல்லைன்னா அமெரிக்கா ஒன்றும் பெரிய நாடா இருக்காது. அவங்களுடைய மேன்மைக்கு நாம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த உழைப்பை நாம இங்கேயும் போடல, இங்கேயே நாம மேல இல்லை அப்படிங்கிற கோபத்தினால பேச ஆரம்பிச்சது தாங்க. அது கடைசியில இன்னைக்கு அரசியல கொண்டு விழுந்திருக்கு. ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு வாசம் தான் நீங்க பிக் பாஸ்ல விரும்பி ஏற்றுக்கொண்டு. ஆமா, மதுமிதா வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்போ காதலை பற்றி கஸ்தூரியுடைய கருத்து என்ன? காதலுக்கு எதிரிலாம் நான் இல்லை. ஆனா விஜயனுடைய அரசியல் பயணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செயல்பாடுகளும் அவருடைய கட்சியினரும் இப்போ பாஜகவுக்கும் விஜய்க்கும் என்னங்க கொள்கை வித்தியாசம்? சின்ன விஷயத்துக்கே அவர் 1 மாசம் காணாம போயிட்டாருங்க. கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல எஃப்ஐஆர் போடல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.